அஸ்ஸலாமு அலைக்கும். அண்மையில் ஏற்பட்ட அகால மரணத்தை தழுவிய முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி ரைஸ் இப்ராஹிம் அவர்களுக்கான இரங்கலுரை நிகழ்வொன்று அக்கரைப்பற்றில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வைபவத்தினை அக்கரைப்பற்றி சுதந்திர ஊடக அமைப்பின் பணிப்பாளர் ஜனாப் ஃபௌமி அவர்களின் முயற்சியினாலும் அவர்களது நடவடிக்கைகளின் மூலம் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கான பிரதம அதிதியாக ஏஎல்எம் அத்தாவுல்லா முன்னாள் அமைச்சர் அவர்களும், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரிசாஹிர் மௌலானா அவர்களும், ஏனைய பல கல்விமான்களும் பிரமுகர்களும், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் இதில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வைபவத்தை முன்னிட்டு அக்கரைப்பற்று அதாவுல்லா அரங்கம் என்ற இடத்தில் 13/7/2024 பிற்பகல் 2:30 மணியளவில் ஆரம்பமாகி பிற்பகல் 8 மணி வரை நடைபெறுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிகழ்வில் பல அறிஞர்களும் பல கல்விமான்களும் இங்கே உரையாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அது மாத்திரமல்லாமல் இந்த பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக இந்த ஈரானிய ஜனாதிபதி அவர்கள் செயற்படுத்திய முறைமைகளும் அதன் செயற்பாடுகளும் இந்த இரங்கல் உரையில் விளங்க வைக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் பலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர நாடொன்று பிரகடனப்படுத்தப்பட்டு அதன் மூலம் அவர்களுடைய சுதந்திரம் கிடைப்பதற்கு நாங்கள் அனைவரும் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த வைபவம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே எங்களுடைய இந்த சுதந்திர ஊடக அமைப்பு அது மாத்திரமல்லாமல் பத்திரிகை ஒன்றையும் வெளியிடுவதற்கு தினமணி என்ற பத்திரிகையும், நிழல் நிஜம் என்கின்ற ஒரு மேகசின் அதனையும் வெளிப்படுத்துவதற்கான சில நடவடிக்கைகளையும் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான சகல ஒத்தாசைகளையும் ஒத்துழைப்புகளையும் எங்களுடைய மௌலவி அவர்கள், மௌலவிமார்கள், ஜமாத் உலமா சங்கங்களும் எங்களுக்குரிய அனுசரணையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் விசேஷமாக 13/7/2024 காலையில் எங்களது காரியாலயத்தில் அவர்களுக்கான குர்ஆன் தமாம் ஒன்றும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த குர்ஆன் ஓதும் வைபவத்தில் அக்கரைப்பற்று ஜமியத்துல் உலமா சபை அங்கத்தினர்களும் மௌலவிமார்களும் அட்டலச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த மௌலவிமார்களும் உலமாக்களும் கலந்து இங்கே காலையிலே அந்த குர்ஆன் மஜ்லிஸை சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எனவே எமது பிரதேசத்திலே நாங்கள் இந்த இரங்கல் உரையின் மூலம் பலஸ்தீன மக்களின் அபிலாஷைகளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இலங்கையின் சார்பாக எங்களது செயற்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளும் செய்து வருகின்றோம். எனவே இந்த கூட்டங்களுக்கு, இந்த வைபவங்களுக்கு நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் சமூகம் அளித்து இந்த கூட்டத்தினை சிறப்பித்து செயற்படுத்துவதற்கு நாங்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும் என்பதோடு நாங்கள் இதற்கான ஒரு நோட்டீஸ், அதாவது விளம்பரம் நோட்டீஸ் ஒன்று நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது எதிரே வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் பள்ளிவாசல்களில் அது பகிர்ந்தளிக்கப்படும். எனவே இதன் அடிப்படையில் மக்களாகிய நீங்கள், பொதுமக்கள், கல்விமான்கள், மாணவர்கள் அனைத்து பேரும், பெண்கள் அனைத்து பேரும், பெண்கள் நிறுவனங்கள் அனைத்து பேரும் இந்த வைபவத்திற்கு சமூகம் அளித்து இதனை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு உங்களது ஒத்துழைப்பை கேட்பதோடு இந்த வைபவத்தின் மூலம் எதிர்காலத்தில் எமது சுதந்திர ஊடக அமைப்பு இந்த பிரதேசத்திலே பல விஷயங்களிலும் ஈடுபட்டு செயற்படுத்துவதற்கான ஆவணைகளையும் ஒத்தாசைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.